சில சமயம் நாம் பணி செய்யும் இடத்தில் நமக்கு பின்னால் வந்தவர்கள் ப்ரமோஷன் கிடைத்து முன்னேறி விடுவார்கள். நாம் உண்மையாக வேலை செய்தும் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தும் நம் உழைப்பு அங்கீகரிக்கப்படாமல் அடுத்த நிலைமைக்கு உயர்த்தப்படாமல் இருப்போம். உங்கள் நிலைமை அப்படி உள்ளதா? கலங்காதீர்கள், கொஞ்சம் பொறுமையாய் இருங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விசுவாசத்தில் காத்து கொண்டிருங்கள். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் திறமை உங்கள் மேல் அதிகாரியால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் கலங்காதீர்கள். சரியான நேரத்தில் கர்த்தர் அவரை தள்ளிவிட்டு உங்களுக்கு சகாயம் செய்யும்படி வேறு ஒருவரை அந்த இடத்தில் கொண்டு வருவார். நம்முடைய ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று தானியேல் 2 அதிகாரம் 21 சொல்லப்பட்டதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். ஒருவேளை கர்த்தர் உங்களை அந்த இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல சித்தமாகவும் இருக்கலாம். ஆகையால் கர்த்தர் தாமே உங்களை உயர்த்துகிற வரையில் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். கர்த்தருடைய நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் அமர்த்தப்படலாம். இல்லாவிட்டால் வேறு பணியிடத்தில் உயர்ந்த பதவியில் உங்களை கர்த்தர் உட்கார வைக்கலாம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். உங்களுக்காக கானா ஒரு கல்யாணத்தில் கர்த்தர் உண்டாக்கின திராட்சை ரசம் உண்டாகி கொண்டு இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆகையால் இது நிச்சயம் நடக்கும். கர்த்தருடைய நேரத்தில் நடந்தே தீரும். விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமேன்.